அம்மாடி, எப்படிடா கண்ணு இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. உங்க பாட்டி தாங்க உங்களுக்கு ரத்தம் கொடுத்தாங்க. அவங்க பிளட் தான் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு. முதல்ல பாட்டி அங்க கூட்டிட்டு வந்தப்போ உங்க அம்மா ஒத்துக்கல. அதான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்கன்னு சொல்லி பர்தா போட்டு கூட்டிட்டு வந்தேன். பாட்டி, நீங்களா எனக்கு ரத்தம் கொடுத்தீங்க? ஆமாண்டா கண்ணு, என் ரத்தம் உனக்கு பொருந்தும்னு இந்த புள்ளதான் என்னை கூட்டிட்டு வந்துச்சு. நான் அப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஏ ராசாத்தி, என் ரத்தம் என்ன, உனக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன் கண்ணு. பாட்டி, எங்க மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா? இருக்காதா? நீங்கெல்லாம் என் பேத்திங்கடா. உங்க எல்லாரையும் சின்ன குழந்தையிலேயே தூக்கி மடியில போட்டு கொஞ்சி உங்களை எல்லாம் பாராட்டி சீராட்டி சோறுட்டி கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்கும்ல. அந்த பாக்கியெல்லாம் எனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. என் வயசுக்காரங்கெல்லாம் அவங்க உங்க பேரம்பேத்திகளை கொஞ்சும் போது எனக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கும் தெரியுமா? அந்த ஆசையெல்லாம் நிறைவேறாமலே போயிடுச்சுடா. பாட்டி, நீங்க இவ்ளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை பாட்டி. ரேவதி உங்களை பத்தி சொல்றப்ப கூட நான் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐம் சாரி பாட்டி. எனக்கு ரத்தம் கொடுத்து என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. இப்ப உங்க ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. நீங்க மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா நான் உயிரோடவே இருந்தேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா கண்ணு. நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்படா. என் பேரனோட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும். என் அப்ப முருகன் அருளால நீ கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு கொள்ளு பேரனை பெத்து கொடுக்கணும்டா. பாட்டி, இவ்ளோ நாளா உங்க பாசத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் பாட்டி. தாத்தா பாட்டி பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டோம். அத இப்ப நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன் பாட்டி. நீ அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. கொஞ்சம் இருடா கண்ணு, இத வர. இந்தாடா, என் பேத்திக்கு என் கையால ஊட்டி விடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்தாடா கண்ணு. ஆ ஆ ஆ